ஞானகுரு அவர்கள் அடிக்கடி அகஸ்தியனை பற்றி சொல்லப்படும் பொழுது துருவத்தின் ஆற்றலை அகஸ்தியன் அறிந்தான், துருவத்தின் ஆற்றலை தனக்குள் பெற்றான், துருவத்தின் வழி விண்ணுல ஆற்றலை எடுத்தான் என்றெல்லாம் பலமுறை நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். அதாவது தென் துருவம் வட துருவம் என்கிற பொழுது தென் துருவம் பூமியின் அச்சிலே இருக்கின்றது. வட துருவத்தின் வழியாக வரக்கூடிய ஆற்றல்கள் அது எது வந்தாலும் சரி தன் அருகிலே வருவதை ஒதுக்கி தள்ளும். தென் துருவமோ தனக்குள் இழுத்து கொள்ளும். இதனுடைய தத்துவங்களை இந்த காந்த புலனறிவுகளை அறிந்து கொண்டுதான் இந்த விஞ்ஞான அறிவுகளில் பலவிதமான வித்தைகளை செய்கின்றார்கள். அதாவது புரியும்படியாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த பூமியின் மீது நாம் நிற்கின்றோம், மரம் செடி கொடிகள் எல்லாமே மேலே, அதாவது நம் கண்ணுக்கு புலனாக பூமியின் ஈர்ப்பில் இருக்கிறது என்றால் பூமியின் பிடிப்பில் இருப்பது தெற்கு திசையாகின்றது. ஏனால் அப்படி தென் துருவமாக அது இருப்பதால் தான் நாம் கீழே விழுவதில்லை, மரங்களோ செடி கொடிகளோ கீழே விழுவதில்லை. அது வடக்கு திசையின்பால் சென்று விட்டால் உந்தி தள்ளிவிடும் அல்லது விலக்கி தள்ளிவிடும். இதுதான் நீதிகள். ஆக இப்படிப்பட்ட துருவத்தின் ஆற்றலை உணர்ந்துதான் விஞ்ஞானிகளும் இதிலிருந்து பல வித்தைகளை செய்கின்றார்கள். அதே வட துருவத்தினுடைய நிலையில் ஆற்றலை அறிந்துதான் இந்த துருவ நட்சத்திரமாக அகஸ்தியனும் இருக்கின்றான். அந்த துருவத்தினுடைய எல்லை அவன் நுகரும் பொழுது வானுலக ஆற்றலை அறிகின்றான். துருவத்தின் எல்லையில் நின்று, அதாவது ஆரம்ப காலத்தில் அவன் வாழ்ந்த காலத்திலே பூமி ஒரு நீள் வட்டமாக, அதாவது கோழி முட்டை போல் அது நுகரும் தன்மை வரும்பொழுது அதை மாற்றி அமைத்து இந்த பூமியை சமப்படுத்தினான். அவன் சமப்படுத்தியதான் இன்று வரை ஓடிக்கொண்டுள்ளது. காரணம், அவன் சர்வத்தையுமே கவர்ந்திடும் சக்தியாக அவனுடைய எண்ணங்கள் எல்லை கடந்து விண்ணிலே செலுத்தப்பட்டு, அதாவது எல்லை கடந்து அவனுடைய நினைவாற்றல் அவ்வளவு தூரம் விண்ணிலே செல்லுகிறது என்று குருநாதர் சுட்டி காட்டுகின்றார். அந்த ஆற்றலை பெறும் பொழுது துருவத்தின் வழியாகத்தான் அதை நுகர்ந்து அறிகின்றான், அறிய முடிந்தது. அதன் வழி அறிந்த அகஸ்தியன் இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான். அது சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக துருவத்தின் வழி கவர்ந்து நமக்கு முன் பரவச் செய்கின்றது. பூமி கவர்ந்து வரும் அந்த உணர்வுகளை அவன் எப்படி ஒளியின் தன்மை பெற்றானோ, இந்த பூமியை திசை மாற்றி வைத்தானோ, அந்த ஆற்றலை அந்த சக்திகளை நாம் அனைவருமே பெற முடியும். அப்படி பெறுவதற்குத்தான் அகஸ்தியன் விநாயகர் தத்துவத்தை கொடுத்தான். அதாவது முன் சேர்த்து கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இந்த மனித சரீரத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்கு யானை தலையை போட்டு மனித உடலை காட்டியுள்ளார்கள். அதே சமயத்தில் அந்த விநாயகரை வடமேற்காக பார்க்கும்படி வைத்து வடகிழக்காக நாம் உற்று பார்க்கும்படி, ஆனால் விநாயகரை பார்க்கும்பொழுது வடகிழக்காக நம்முடைய நினைவாற்றல் சென்று அந்த அகஸ்தியன் எப்படி ஒளி உடல் பெற்றானோ, துருவ நட்சத்திரமாக ஆகும் அந்த பருவம் அந்த வளர்ச்சிக்கு வந்தானோ, அதை எல்லோரும், அதாவது தன் இன மக்கள் எல்லோரும் அதை பெறுவதற்காக அவன் இருக்கும் பொழுது தன் நிலையை உருவாக்கி சென்றான். அந்த அகஸ்தியன் வழியிலே நாமும் சென்று துருவத்தின் உணர்வுகளை, துருவத்தின் ஆற்றலை, இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை பெறுதல் வேண்டும். நம் உடலிலே ஊழ் வினையாக ஆழமாக அந்த உணர்வுகளை பதிவு செய்து கொண்டால் இந்த காற்றிற்குள் வந்து கொண்டிருக்கும் அல்லது மறைந்திருக்கும் அந்த அருள் உணர்வுகளை நாம் எளிதில் பெற முடியும். அகஸ்தியன் சர்வ சக்தியும் பெற்றான். தெற்கிலிருந்து வந்த உணர்வுகள் என்னால் தெற்கிலே உருவானவன் தான். அது வடக்கிலிருந்து வந்த உணர்வின் தன்மை கவர்ந்து ஒளி உடல் பெற்றான். அதே ஆற்றல் இன்றும் நம் பூமிக்குள் பரவி கொண்டுள்ளது. அது வரும் பாதையில் வட கிழக்கினை நாம் உற்று நோக்கப்படும் பொழுது அதிகாலையில் அதை துருவ நட்சத்திரத்துடைய சக்தியை நாம் எடுக்க முடியும். இந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அவன் உணர்வை எடுத்து நமக்குள் உருவாக்கினால் நமது உயிர் அதன் வலுவாக கொண்டு செல்லுகின்றது. ஏனால் இந்த உயிர்தான் சகலத்தையுமே உருவாக்குகின்றது, இயக்குகின்றது. ஆகவே நமக்கு அந்த உயிரின் மீது பற்று, அந்த நினைவு, அந்த உணர்வு வர வேண்டும். அவனிடம் வேண்டித்தான் எதையுமே உருவாக்க முடியும். அது துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம் உயிரிடமே வேண்ட வேண்டும். உயிரிடமே நினைவை செலுத்தி அதை உருவாக்க செய்ய வேண்டும். அதே அந்த அகஸ்தியன் அருளை பெற மறந்து விடாதீர்கள், தவறி விடாதீர்கள் என்று ஞானகுரு இங்கே சொல்லி
அகசியன் துருவனை துருவ நட்சத்திரமான உணர்வை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சேர்த்து கொண்டே வாருங்கள். அந்த உணர்வை வலியேற்றுக் கொள்ளுங்கள். வசிஷ்டர் கவர்ந்து கொண்ட சக்தி என்று சொல்வது அது துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பெற வேண்டும் என்று ஏங்கி அது பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி பெற்றால் அருந்ததி அந்த உணர்வின் தன்மை துருவ நட்சத்திரத்தோடு நம்மை இணைந்து வாழச் செய்யும். அந்த எல்லையையும் நாம் அடைய முடியும். இந்த பூமியிலே உயிரணு தோன்றி உணர்வின் தன்மை ஒளியாகி வளர்ச்சி பெறும் நிலையில் எண்ணி நடங்காத வளர்ச்சி பெறும் நிலையில் கொண்டது. இந்த சூரியனை அறியலாம், இந்த பிரபஞ்சம் அறியலாம். அத்தகைய சந்தர்ப்பம் இன்று உருவாகி கொண்டுள்ளது. அவை இதில் சிக்கிய உயிரணுக்கள் எல்லாம் மீண்டும் வேறு பிரபஞ்சத்திற்கு தான் செல்ல வேண்டி வரும். எங்கே கவரப்படுகின்றதோ அங்கே சென்று அடுத்த உடல் பெறும் சந்தர்ப்பம் எப்பொழுது என்று சொல்ல முடியாது. அதுவரை நாம் இந்த உலக வாழ்க்கையின் பட்டியலை சுழன்று கொண்டிருந்தோம் என்றால் இன்னொரு உடல் பெறும் வரை அந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டுதான் நரகலோகத்திலே தான் சிக்கிக் கொண்டிருக்க வேண்டும். அதே போல இந்த இடத்திலே நல்ல நினைவு இருக்கும் பொழுதே அந்த அருள்நிலை பெற்று அதை நமக்குள் வளர்த்து துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்திலே சுழன்று கொண்டிருக்கும் சப்த ரிஷி மண்டலத்துடன் நாம் இணைய வேண்டும் என்று உணர்த்துகின்றார். ஆகவே அகசிய உணர்வை நாம் நம் உயிர் வழி உயிரின் துணை கொண்டு நாம் பெற வேண்டும். அதை பெற தவறக்கூடாது என்பதை இதில் உணர்த்துகின்றார்.